ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 23/3/2024 கருணியா KR 646க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லியும் சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது நண்பா, வேணும்டா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் சனிக்கிழமை உள்ள ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டில் இருக்கிற 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் சனிக்கிழமை ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 710, ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1777710. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 080 நம்மளுடைய ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின சனிக்கிழமை பார்த்திங்கன்னா 529 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே சனிக்கிழமை டு சனிக்கிழமை ரிசல்ட்டை அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்திங்கன்னா 65D நம்ம 62 ப்ளஸ் பண்ணும்போது நம்மளுக்கான சி போர்டு அதோட நம்மளுக்கு ஆல் போர்டுக்கான டச் கிடைக்குது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 364 கொண்டு வந்திருக்கேன். இதோடைய ஃபுல் ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 690. ஸோ நம்மளோட எக்ஸ் 65Dங்கிறதுனால இதில் நம்ம 69 எடுக்கணும். இந்த 69ஓட நம்ம 62 ப்ளஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் 62. இது எல்லாமே நம்மளுடைய ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண வேண்டாம். 6ஓட 6 கூட்டினோம்னா 2, 9ஓட 2 கூட்டினோம்னா 1. அப்போ 2 அல்லது 1. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட்ராக்கான சி போர்ட் அல்லது ஆல். சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2. இப்போ நம்மளுக்கு இந்த 364க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 682 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி. இப்போ ஃபஸ்ட்டு ட்ரா பார்த்துருக்கோம், நம்ம சிம்பிளாக தான் பார்த்துருக்கோம். சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ ரெண்டாவதாக நம்ம 682க்கு பார்க்கலாம் நண்பா. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 380 இருக்குது. இதில் நம்ம 38 எடுக்கணும். இதோட நம்ம ப்ளஸ் 62 சேம் தான் நண்பா. எப்படி நம்ம போன ட்ரா கூட்டணுமோ அதே மாதிரி தான் அந்த ட்ராவையும் நம்ம கூட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். 6ஓட 3 கூட்டினோம்னா நம்மளுக்கு 9, 8ஓட 2 கூட்டினோம்னா 0. அப்போ 9 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 682க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல். 9 அல்லது 0. இப்போ இந்த 682க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 339 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா முடிஞ்சு. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்கும் நண்பா. இப்போ 339க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 136. இதில் நம்ம எடுக்க போகிறது 13. இதோட ப்ளஸ் 62. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7, 3ஓட 2 கூட்டினோம்னா 5. 7 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 339க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 5. இப்போ இந்த 339க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 529 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. சி போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ 3 ட்ரா ஆயிடுச்சு நண்பா. 3 ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டு அதோட ஏ போர்டுன்னு கிடச்சிருக்கு. இப்போ 529க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் 886. இதில் நம்ம எடுக்க போகிறது 88. இதோட ப்ளஸ் 62. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 6 கூட்டினோம்னா 4, 8ஓட 2 கூட்டினோம்னா 0. அப்போ 4 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 529க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல். 4 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 529க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 080 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. இந்த இடம் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். ஏன்னா நம்மளுக்கு ஏசி போர்டில் ஹிட் ஆகிருக்கு. இப்போ 080க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்ப்போம். 080 இதோட ஃபுல் ப்ரைஸ் 594. இதில் நம்ம எடுக்க போகிறது 59. இதோட ப்ளஸ் 62.
இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 6 கூட்டினோம்னா 1, 9ஓட 2 கூட்டினோம்னாலும் 1. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டபுள் 1 கிடச்சிருக்கு நண்பா. 1 மட்டும் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சி போர்டாக கிடச்சிருக்கு. அது ஆல் போர்டாக கூட இருக்கலாம். 1 கிடச்சிருக்கு சி போர்டா அல்லது ஆல் போர்டான்ட்டு. இப்போ இந்த 080க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 710. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 சி போர்டு கிடைக்கல. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு. இந்த 710 தான் நண்பா நம்மளுடைய போன வாரம் சனிக்கிழமை ரிசல்ட்டு. இந்த சனிக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது. ஸோ ஆல் போர்டு மிஸ் ஆகலை. ஸோ போர்டு ஒரு சில இடத்துல நம்மளுக்கு ஜம்ப் ஆகிருந்தாலும் நம்மளுக்கு ஆல் போர்டு டச் கண்டினியூஸாக இருக்குது. இந்த மெத்தட் வந்து நம்ம போன வாரம் பார்த்தது தான் நண்பா. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இந்த மெத்தடில் அதிகப்படியாக நம்மளுக்கு சி போர்டு தான் இருக்குது. அதனால் நான் இதை சி போர்டு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் சி போர்டு வீடியோ தான். 710 இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 177 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 17. இதோட நம்ம +62. இப்போ இந்த ட்ராவுக்கான சி போர்டு என்னென்னு பார்க்கலாம். 6ஓட 1 கொட்டும்போது 7, 7ஓட 2 கொட்டும்போது 9. அப்போ 7 அல்லது 9 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க சி போர்டு நண்பா அல்லது ஆல் போர்டு. 7 9 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெத்தட் படி தான் நம்ம போட்டிருக்கோம். தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரலாம் நண்பா. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய சனிக்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். 7 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நண்பா. வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நம்ம கீழே எடுத்துக்கலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏழு அல்லது 9 7 அல்லது 9 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். நான் ஏற்கனவே சொன்னது போல் இது மெத்தட்லேருந்து எடுத்தது தான். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே உங்கள் கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு டெய்லியும் ஒரு நம்பர் கொடுக்குறோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவுக்கான சி போர்டு 7 அல்லது 9 கிடச்சிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஸ்கிப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுற நண்பர்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கப்புறமா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நான் ஏற்கனவே சொன்னது போல் அதிகப்படியாக நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கிறதுனால ஒரு சில ட்ராக்கள் நம்மளுக்கு ஜம்ப் ஆகிருக்கு. அதனால் பரவாயில்ல, நம்மளுக்கு இந்த ட்ராவில் சி போர்டு வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் நான் இந்த மெத்தடை சி போர்டுக்கு போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்ட்லையும் பயன்படுத்திக்கலாம். இன்றைக்கி சனிக்கிழமை 23/3/2024 கருணையா KR 646க்கான கெஸ்ஸிங் போட்டிருக்கோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.